लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு நம்மாழ்வாரருடைய பெரிய திருவருத்தத்தினுடைய 6வது நாள் பாசுர பதிவேற்றம். இது பாகவதனாக பெருமாள் இருந்து கொண்டு தலைவியினுடைய அழகை பற்றி பேசுவதான பாசுரம். இங்கே தலைவி பராங்குச நாயகியான நம்மாழ்வார் தலைவன், காட்டுடை தலைவன் எப்போதுமே பெருமாள்தான். அவனுடைய அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பாகவதர்கள். அப்படி பாகவதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பராங்குச நாயகியிடம் மாட்டிக்கொண்டால் நீங்கள் திரும்ப லௌகீக விஷயத்துக்கு போகவே முடியாது, அதனால் அவங்ககிட்ட தப்பிக்கணும்னா அவர்களை கண்ணில் படாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிற பாசுரம். இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம், ஆழ்வாருடைய பெருமையை சொல்கிற பாசுரம். கிடம்பியாச்சானருடைய தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழலுருவீர் உயிரின் ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகையர்கோன் உரைத்த திருவிருத்துக்கு ஓரடி கற்று ஈரி திருநாடகத்தே. 6வது பாசுரம். தடாவிய அன்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயன கொண்டு ஒல்கும் வள்ளி ஈது என்னும் அசுரர் மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் தடாவிய நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர்காமின்கள் ஞாலத்துள்ளே. விளைந்த அம்புகள். இந்த பாசுரம் சற்று நெருடலான பாசுரம் என்று பள்ளத்தூர் பழனிப்பனையா எழுதுகிறார். இது அகத்துறை சார்ந்தது, எனவே தலைவன் தலைவியை பற்றி வருகிறது. இங்கே எம்பெருமான் காட்டுடை தலைவனாகவும் தலைவியாக பராங்குச நாயகி என்ற ஆழ்வாரை நாம் வரையறுத்து கொண்டு பார்க்க வேண்டும். வளைந்த அம்புகளையும் ஒடிந்த விற்களையும் தவிர்த்து விட்டு தனக்கு பயன் தருவனாக அம்பு போன்ற கண்கள், வளைந்த புருவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டு பூங்கொடி போல வருகிறாளாம் பராங்குச நாயகி. அவளுடைய அழகினால் மயங்கி போகிறார் பெருமாள். மன்மதனுடைய அம்புகள் தன் மீது பாய்வதற்கு இவளே காரணமாயிருக்கிறாள். மன்மதனுக்காக மன்மதனோடு ஒத்திருந்து மன்மதனுடைய அம்பாக நம் மீது வந்து படுகிறாள். இவளிடமிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமென்றால் இவள் பார்வையிலே படாமல் போய்விடுங்கள், பட்டால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். உபயோகத்தக்க அம்புகளையும் விற்களையும் ஏந்தி துவண்டு கிடக்கிற ஒரு பூங்கொடி போன்ற பெண் வலிமையாக இருக்கிறாள். ஆழ்வார் பூங்கொடி, கொம்பு பெருமாள், பெருமாளை சுற்றி கொண்டிருக்கிற பூங்கொடியாய் இருக்கிறாள். அவள் அசுரர்கள் அழியும்படியாக ஏறி நடத்தப்படுகின்ற விரைவாக செல்லக்கூடிய பக்ஷிராஜனை வாகனமாக கொண்ட பெருமாள். அவனுடைய சம்பந்தத்தை பெற்றதனால் மன்மதனுடைய ஆளுகையை நடத்துகிற யமனாய் பெருமாளுக்கே தோன்றுகிறாளாம் அவள். அப்படி இவள் இருப்பதனாலே இந்த நிலவுலகத்திலேயே இவ் அழகிய உலகத்தை பார்த்தவர்கள் உங்களுடைய உயிர்களை காத்து கொள்ளுங்கள், ஏனென்றால் இவளுடைய அழகு என்பதை நம்மை மயக்கிவிடும், லௌகீக விஷயங்களிலிருந்து பார்ப்பட்டு கொண்டு சென்று விடும் என்று சொல்கிறார். யாரெல்லாம் ஆழ்வாரை பார்த்து விடுகிறார்களோ அவர்களெல்லாம் பகவத்தடியார்களாக பாகவதர்களாக மாறிவிடுவார்கள். உலக சம்பந்தமான விஷயம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக இவளை பார்க்காதீர்கள் என்று சொல்கிறார். இங்கே மன்மதன் என்று சொல்லுகிற போதே ருக்மிணி தாயாருக்கும் கண்ணனுக்கும் பிறந்தவன் பிரத்யும்னன் மன்மதனுடைய
மன்மதனுடைய அவதாரமாக மன்மதனுடைய உருவமாக வந்தவன் பிரத்யும்னன், கண்ணனுடைய மகன். எனவே கண்ணன் அப்பா முறை வேண்டும் மன்மதனுக்கு. அதைத்தான் அந்த வரியிலே சொல்லுகிறார். கடாவிய வேகப் பறவையின் பாகன் மதன செங்கோல். கடாவிய என்றால் அசுரர்களை அழிப்பதற்காக வேகமாக பறந்து செல்லக்கூடிய கருடனை ஆளக்கூடியவன், அவனுடைய மகன் மன்மதன் பிரத்யும்னன் என்று சொல்லி, இங்கே ஆழ்வாரானவர் நமக்காக பெருமாளோடு சேர்ந்து கொண்டு நம்மையும் முக்தர்களாக ஆக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, அவ்வாறு முக்தர்களாக ஆக வேண்டாம் என்று எண்ணுகிறவர்கள் அவனுடைய பார்வையிலே படாமல் போங்கள் என்று சொல்கிறது. எம்பெருமானையே தலைமகனாக கூறி வந்தவர் இங்கே ஸ்ரீ வைஷ்ணவரை தலைமகனாக கொண்டு இந்த பாசுரம் அளித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கிழவி தலைமகன் என்றும் பாட்டுடை தலைமகன் என்றும் 2 தலைமகன்களை சொல்லுவது உண்டு. அதில் இறைவன் எப்போதுமே பாட்டுடை தலைவனாகவே இருப்பான். ஆழ்வாரோ எம்பெருமான் பக்கத்திலே போய் அவனுக்கு சம்பந்தம் பெற்று அடியார்களிடத்திற்கு பக்தி கொண்டு அவர்களையும் தமக்கு தலைவராக கொள்ளும் தகுதியுடையவராக ஆகிவிடுகிறார். மாய பிரானடியார்கள் குழாங்கள் உடன் கூடுவதென்று கொளோ என்று இத்தியாதி பாசுரங்களினாலே ஸ்ரீ வைஷ்ணவர்களை கிழவி தலைமகனாக கொள்ளலாம். எம்பெருமான் எப்போதுமே பாட்டுடை தலைவன்தான். தடா இயம்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடா என கொண்டு ஒல்கும் வள்ளி இதேனும். வள்ளி என்பது பெண்மகளை சொன்னபடி இங்கே பராங்குச நாயகியை சொன்னதாக கொள்ள வேண்டும். கொன்கொம்பை ஆதாரமாக பற்றி அல்லாது தானே நிலைத்திருக்க மாட்டாத கொடி போல ஆழ்வார் எம்பெருமானை பற்றி இல்லாமல் தானாக பற்றி அல்லாது தன்னுடைய அனுபவத்திலிருந்து வெளியிலே வர முடியாது. இதனால் வெளியாகும் உபயோகமற்ற அம்புகளையும் சிலைகளையும் நீக்கி நல்ல அம்புகளையும் சிலைகளையும் கொண்டதாக சொல்வதற்கு உட்கருத்து யாதனில் பிராகத உலகத்தில் இருப்பவர்கள் எப்போதும் மாறுபடும் இயல்புடையதாக இருக்கிறார்கள். அறிவு என்ன, உபாயம் என்ன, இவற்றை காட்டிலும் ஆழ்வாருடைய நிலைத்த ஞான சாதனங்களுக்கு உண்மை உள்ள மேன்மையான நிலையை இது கூறியது. இதனால் தான் பின்னடிகளிலே அசுரர் மங்கை இத்தியாதி என்று சொல்லுகிற போது கொடும் தன்மையுடைய அசுரர்கள் என்பது அவருடைய நிலை கெடும்படி அவர்களையும் திருத்தக்கூடியவதான பிரமாணமான வேதத்துக்கு தலைவனான எம்பெருமானுடைய பக்கத்திலிருந்து அவனோடு காதல் உண்டாக்கி முக்தி பெறுவதற்காக நம்மை ஈட்டுச் செல்வது ஆழ்வாருடைய லட்சணம். இப்படி ஆழ்வாரை பார்த்துவிட்டால் உலக அனுபவங்கள் கெட்டு போகும். எனவே ஆழ்வாரை பார்க்காத வரைக்கும் தான் நீங்கள் முக்தியிலிருந்து விலகி இருப்பீர்கள். ஆழ்வாரை பார்த்துவிட்டால் ஆண்டவனை அடைவீர்கள் என்று ஆழ்வாரின் பெருமையை பற்றி சொன்ன பாசுரம் தலைவனாக பராங்குச நாயகி என்கிற தலைவியை பார்த்து பேசுவது போல் அமைந்துள்ள இந்த பாசுரம் இந்த 6வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். தடாவிய அம்பும் உரிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டு ஒல்கும் வள்ளி ஈது ஏனும் அசுரர் மங்க கடாவிய வேகப் பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் உயிர்காமின்கள் ஞாலத்துள்ளே. காயன வாச்சா மனசேந்திரிவா அப்தியாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏறி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாமில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.